நாகையில் 3 மாதங்களாக குப்பை தொட்டியில் கிடந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்த ஒரிஷா மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த தன்னார்வலர். நாகப்பட்டினம் புத்தூர் சிவன் கோவில் பகுதியில் உள்ள ஒரு குப்பை தொட்டி பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க ஒரிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்து அவ்வப்போது அங்கே உள்ள குப்பை தொட்டியில் கிடக்கும் உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு வந்துள்ளார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் உள்ள பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த இளைஞரை குப்பை தொட்டி பகுதியில் நின்ற அவரை அழைத்து முடி திருத்தம் செய்து புத்தாடை அணிவித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அங்கிருந்து காவல்துறையின் அனுமதியோடு திருவாரூரில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். 3 மாதங்களாக குப்பை தொட்டியில் கிடந்த உணவை சாப்பிட்டு வந்த ஒரிசா மாநில இளைஞரை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த தன்னார்வலர்களுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாகை செய்தியாளர் RS இளங்கோவன். என்னுடைய பேர் பாரதி மோகன். சமூக சேவகர் பாரதி மோகன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் 15 வருடங்களாக ஆதரவற்ற மக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற குழந்தைகள், வயதான முதியவர்கள், கை கால் அழுகின நிலையில் உள்ளவங்க, தொய்நோயால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்து மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் இவர் பேர் பிரகாஷ். இவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கும்போது ஒரு குப்பை தொட்டியில் அங்கே குப்பையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து இவர் அந்த உணவை சாப்பிட்றாரு. ஏன்னா நம்ம எப்படின்னா ஒரு மனிதனாக பிறந்த பிறகு நம்ம ஒரு 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 இடத்துல போய் ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட நிற்கிறதோ இல்லை ஒரு சாக்கடைக்கிட்ட நிற்கிறதோ எவ்வளோ அச்சப்படுவோம். அதை தாண்டி ஒரு மனிதன் ஒரு குப்பை கழிவுகளில் இருக்கிற உணவுகளை எடுத்து சாப்பிடும்போது எனக்கு மனசு ரொம்ப பதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரை முடி வெட்டி குளிப்பாட்டி அவரை சுத்தப்படுத்தி அவருக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு இவருடைய விவரங்களை நம்ம கேட்கும்போது இவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். வயசு 27. இவர் பேர் பிரகாஷ். இவங்க குடும்பம் எல்லாருமே இருக்காங்க. இந்த பதிவை அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி அவங்க குடும்பத்தை அங்கே வர வச்சு அவங்க தாய் தந்தையோடு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க தாய் பேர் சுந்தரி, அவங்க தந்தையார் பேர் லூகுன்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க குடும்பத்துக்கு இந்த பதிவை தெரியப்படுத்துங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஒரிசா அதனால் இவர் இவர் குடும்பத்துக்கு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம். இந்த பதிவை அவசரமாக பகிர்ந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இங்கே லோக்கல் காவல் நிலையத்து மூலயமா இவரை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்கான அவங்க குடும்பம் எப்போ வராங்களோ அப்போ அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க நம்ம இப்போ காவல் நிலையத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்க, அது மூலயமா ஒரு இல்லத்தில் வைக்க போகிறோம். ஏன்னா அவர் வெளியில் விட்டுட்டு திரும்பி அதே நிலைமைக்கு ஆகிடுவார். ஏன்னா சின்ன பையனாக இருக்கார். கிட்டத்தட்ட இங்கே வேலைக்கு வந்தாரா இல்லை எதனால? ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது ஒரு சுற்றுலா பகுதி. ஏன்னா வேளாங்கண்ணி, நாகூர் இதெல்லாம் ஒரு சுற்றுலா போக ஒரு பகுதி. அந்த பகுதியில் இவர் ட்ரெயினில் ஏறி கூட வந்திருக்கலாம். அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சிக்கலில் வந்துட்டார். நம்ம இவரை அவர் குடும்பத்தோடு சேர்த்து மீட்டு அவரை பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.